அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் 2024 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம லக்ன பலன் இப்போ பார்க்க போகிற வீடியோவில் நான் இதுக்கு முன்னாடி எல்லாம் ராசி பலன் போட்டிருக்கேன். இப்போ நம்ம லக்ன பலன் பார்க்குறோம். ஏன் லக்ன பலன் பார்க்கணும்? நம்முடைய ஜாதகத்தில் பிரதானமே லக்னம் தான். ராசிங்கிறது சந்திரனை வச்சு பார்க்குறது. அதை எல்லாருமே ராசி பலன் தான் போடுறது உண்டு. என்னுடைய ஆரம்ப காலத்து என்னுடைய வியூவர்ஸுக்கெல்லாம் தெரியும், நான் ஒருத்தன் தான் லக்ன பலன் போட்டிருக்கேன். லக்னம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை வச்சு தான் ஜாதகத்தினுடைய பலன்களே இருக்குது. நம்ம எந்த லக்னத்தில் பிறந்திருக்கோம், அதன் அடிப்படையில் நம்முடைய கல்வி, நம்முடைய வேலை, நம்முடைய மன வாழ்க்கை, குழந்தை பாக்கியம் அதெல்லாமே இருக்குது. ஸோ அப்படி பார்க்குற போது ஒவ்வொரு வருஷமும் அந்தந்த லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த வருஷத்தில் பலன் எப்படி இருக்குங்கிறது பொதுவாக நம்ம பார்க்க போகிறோம். ஏன் லக்ன பலன் பார்க்கணும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் கடகராசியில் பிறந்திருப்பீங்க. இப்போ கடகராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் அஷ்டம சனி கோச்சாரத்தில் நடந்துகிட்ருக்கு. அப்போ அஷ்டம சனினாலே ஏதோ ஒரு விதத்தில் துன்பம், துயரம், கஷ்டம், வேதனை இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதுவே நீங்கள் ஒரு மேஷ லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னு வைங்க, உங்கள் நல்ல நான் வச்சுக்க, உங்கள் லக்னம் மேஷமாக இருக்குதுன்னு வச்சுங்க. இந்த கஷ்டங்கள்லாம் மாதிரி உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை அத்தனையுமே பூர்த்தியாகும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும். என்டையர்லி கடன் அரைஞ்சு குறையும். நோயுடைய இருந்தால் நோயுடைய தன்மை குறையும். வீட்டில் சுபகாரம் நடக்கும். இதெல்லாமே மாறிடும். அப்போ என்டையர் டிஃப்ரெண்ட்டு ராசிக்கும் லக்னத்துக்குமான பலன்கள். அதனால தான் லக்ன பலன்களை பற்றி நம்ம பார்க்குறோம். ஸோ லக்னம் என்பது உயிர், ராசி என்பது உடல். ஆக இந்த உயிர் இல்லைன்னா அந்த உடலுக்கு மரியாதையே இல்லை. அதனால தான் நாம் லக்ன பலன் பார்க்குறதுக்கு என்ன காரணங்கிற விவரம் இதுதான். ஸோ இந்த 2024 என்னென்ன மேஜரான கிரகங்கள் பயிற்சி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வருஷம் இருக்கிறது குரு பகவானுடைய பயிற்சி மட்டும்தான். அவருமே பார்த்திங்கன்னா மே 1 அவர் மத்தியானம் சுமார் 1 மணிக்கு மேசராசிலேருந்து ரிஷபராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார். அப்போ ஏப்ரல் வரைக்கும் குரு பகவான் மேசராசியில் இருக்கார். அதுக்கப்புறம் அவர் ரிஷபராசிக்கு வர்றார், அங்கிட்டு ஒரு 8 மாதம். ஆக இந்த 2024 12 மாதங்களில் குரு பகவான் மேச, ரிஷபம், கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுவார். அடுத்து பார்த்திங்கன்னா சனி பகவான் அவர் கும்பராசிலே கோச்சாரத்தில் இருக்கார் இந்த 2024 முழுவதும். ஆக குரு பயிற்சியை தவிர இந்த வருஷம் திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி இல்லை, ராகு கேது பயிற்சி இல்லை. அப்போ சனி பகவான் கும்பராசியில் பார்த்திங்கன்னா அவருமே பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரத்தில் அவருமே பூரட்டாதி, உத்திரட்டாதியில் சஞ்சாரம் பண்ணுறார். அதில் சதய நட்சத்திரத்துலேயும் அவர் சஞ்சாரம் பண்ணுறார். இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா சனி பகவான் ஜூன் மாதம் 29 அவர் வக்ரமாகிறாரு. அதுக்கப்புறம் நவம்பர் 15 கிட்டத்தட்ட அவர் ஒரு 5.5 மாதம் சனி பகவான் கும்பராசிலே வக்கரத்தில் இருக்கார். அடுத்து கோச்சாரத்தில் பார்த்திங்கன்னா மீன ராசியில் ராகு பகவான் அவர் பார்த்திங்கன்னா ரேவதி நட்சத்திரம், அப்புறம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுவார். இங்கே கேது பகவான் கன்னி ராசியில் அஸ்த நட்சத்திரத்திலையும் உத்திர நட்சத்திரத்திலையும் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுவாங்க. ஆக இந்த வருஷம் குரு 2 ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார். ஏப்ரலுக்கு அப்புறம் அவர் பயிற்சி ஆகிறார். சனி பகவான் வக்கரகதியில் ஆகிறார் 5-6 மாதம். ராகு கேது மீனத்திலையும் கன்னியில் இருக்காங்க. சனி பகவான் கும்பத்தில் இருக்கார். இது அத்தனை கிரகங்களையும் கணக்கெடுத்துட்டு, மற்ற கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்களையும் கணக்கெடுத்துட்டு இந்த 2024 பிறந்த உங்களுக்கு நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னு எல்லாருக்குமே உங்கள் ராசி தெரியும், உங்கள் நட்சத்திரம் தெரியும். ஆனால் நிறைய பேருக்கு உங்கள் லக்னம் என்னங்கிறது தெரியாது. நீங்கள் பலன் பார்க்கணுன்னா லக்னம் தான் பிரதானம். ராசி பலன் என்ன மாதிரி எத்தனையோ பேர் சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனாலும் லக்னத்தின் அடிப்படையில் தான் எல்லா விதமான பலன்களும் நடக்கும். இதை பேசிக்கலாக நான் வச்சுக்கோங்க. ராசி வேறு, லக்னம் வேறு. அந்த அடிப்படையில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்களோ உங்களுடைய லக்னம் எதுன்னு ஜாதகத்தில் பார்த்து இல்லை கேட்டு தெரிஞ்சு இந்த பலனை பாருங்கள். இந்த 2024 லக்ன பலன் மிக துல்லியமாக ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் மேக்சிமம் நடக்கும். இது கோச்சார பலன் மட்டுமல்ல, இந்த உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை ஒட்டியும் இந்த பலன்கள் நடக்கும். துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு
கோச்சாரத்தில் சனி பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்துல இந்த 2024 வருஷம் சஞ்சாரம் பண்ணுறார். அதோட ராகு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். பொதுவாக இப்போ சனியை பார்க்கலாம். சனி 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த வருஷத்தில் 5ஆம் இடம் அப்படின்னாலே மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டைன்மெண்ட் அர்த்தம். முதல்ல அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். மகிழ்ச்சி இந்த வருஷம் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது உங்களுக்கு. ஏன்னா சனி பகவான் உங்களுடைய கோச்சாரத்தில் 5ஆம் இடத்துல இருக்கார். அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக நம்ம குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் இதெல்லாம் நடக்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் எந்த சனி தடை பண்ணாரோ அந்த சனி பகவான் தான் நடத்தி கொடுப்பார். ஆக அதுவும் இந்த வருஷத்தில் இருக்குது. அதோட இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். இங்கே சனி பகவான் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த வருஷத்தில் அவர் பார்த்திங்கன்னா, நான் முதலே சொன்ன மாதிரி வக்கரமும் ஆகிறாரு, பூரட்டாதி வர்றாரு, சதயம், பூரட்டாதி மறுபடியும் குருவுடைய நட்சத்திரத்திலே போகிறாரு, அப்புறம் ராகுவோட நட்சத்திரத்திலெல்லாம் போகிறார். அப்படிலாம் போகிற காலத்தில் இந்த வருஷத்தில் துலா லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் மட்டும் இல்லை, கிரானிக்காக ஏதாவது நோய் இருக்குது, டிசீஸ் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய நோய் குணமாகும். முதல்ல அவருடைய அனுகூலத்தால், அனுகிரகத்தால் எந்த சனி பகவான் நோயை கிரியேட் பண்ணுறாரோ அவர் தான் உங்களுக்கு சொஸ்தப்படுத்துகிறதும். ஆக இதுவும் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது. அதோட உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேர், ஏற்கனவே உங்களுக்கு லவ் அஃபேர் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகும். ஏன்னா அவர் உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்ப்பார். உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகி அது உங்களுக்கு மேரேஜில் முடியும். அது மட்டுமே இல்லை, இந்த புதுசாக உங்களுக்கு அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அதோட பிரேக்கப் ஆயிருந்துச்சுன்னா கூட அந்த லெவலாக ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இந்த வருஷம் இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே இந்த வருஷம் சனி பகவானுடைய அனுகூலத்தால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா, நீங்கள் ரொம்ப நாளாக கடன் தொல்லையில் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த கடன் உங்களுக்கு அடைவதற்கான வாய்ப்புகள், ஒரு சோர்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாமே இந்த லக்னத்தில், துலா லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த வருஷம் இருக்குது. அவர் இருக்கிறதுனால பலன், அவர் போகக்கூடிய நட்சத்திரத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது அவர் முதல்ல குருவுடைய நட்சத்திரம். இந்த வருஷம் துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஏப்ரல் வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நல்லா இல்லையான்னு கேட்காதீங்க, அதுக்கப்புறமான பலனை அப்புறம் சொல்கிறேன். முதல்ல ஏப்ரல் வரைக்கும் குரு பகவானுடையது உங்களுக்கு மேரேஜ் நடக்காமல் இருக்குது, இது வரைக்கும் டிலே ஆகிட்டே இருக்குது திருமணம், அல்லது நீங்கள் மேரேஜே வேண்டான்னு இருந்தீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. நான் ரொம்ப நாளாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல, அதுக்கான சோர்ஸஸ் ஐடியா இல்லை மைண்டில் நிறைய பிஸ்னஸை வச்சுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இதெல்லாம் ஏப்ரலுக்குள்ளேயே உங்களுக்கு வந்துடும். ஆக சனி பகவானும் என்ன பண்ணுறாருன்னா உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்குறார். எப்பயுமே ஜோதிட சாஸ்திரத்தில் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறதுன்னா உங்களுக்கு அந்த 7ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு வரக்கூடிய கணவன் அல்லது மனைவி 2 பேருமே ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதெல்லாம் சனி பகவானுடைய அனுகூலத்தால் இருந்துக்கிட்டே இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா, ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு கோச்சாரத்தில் 6ஆம் இடத்துல இருக்கார். அவர் முதல்ல புத நட்சத்திரம், அப்புறம் சனி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். இங்கே 6ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே ஃபஸ்ட்டு சர்வீஸ், உங்களுடைய லைஃப்பில் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குது, உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, ஜாப் எப்படி இருக்குது, இது எல்லாமே ஒரே வார்த்தை தான். சர்வீஸ் அப்படின்னாலே நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸாக இருக்கலாம், ப்ரைவேட் செக்டராக இருக்கலாம், எனி அது நீங்கள் எம்என்சியில் ஒர்க் பண்ணுறதாக இருக்கலாம். உங்களுக்கெல்லாம் இந்த ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு வேலையை கொடுப்பார், ஒரு வருமானத்தை கொடுத்துட்ருப்பார், ஒரு சம்பாத்தியத்தை கொடுப்பார். நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கெரியரில் பெரிய லெவலில் ப்ராக்ரஸை கண்டிப்பாக கொடுப்பார். ஆனால் ஒரு விஷயமும் உங்களுக்கு சொல்லணும், எந்த சனி பகவான் 5ஆம் இடத்துலேருந்து உங்கள் கடனை குறைக்கிறாரோ, நோயை குறைக்கிறாரோ, அந்த சனி பகவான் உங்களுடைய வேலையிலையும் கை வைப்பார். அதையும் நம்ம சொல்லித்தான் ஆகணும். ஸோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரிட்டையர்மெண்ட் ஆகிறவங்கள பற்றி பிரச்சனையே இல்லை. ஆனால் நீங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும், அல்லது வெளியேற்றப்பட வேண்டிய சூழ்நிலைகள், லெஃப்ட் த சர்வீஸ், இதுவும் இந்த வருஷத்தில் உங்களுக்கு இருக்குது. இல்லைன்னா நீங்கள் பார்க்குற கம்பெனி விட்டு சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு, கம்பெனி மாறுவதற்கான சூழ்நிலைகள், வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடுவதற்கான வாய்ப்புகள்
இதுவும் இந்த வருஷம் இருக்குது. ஆக மேக்ஸிமம் நிறைய பேருக்கு சர்வீஸில் சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் அண்ட் சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் அண்ட் சேஞ்ச் ஆஃப் கம்பெனிஸ் இது எல்லாமே இந்த வருஷம் துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. ஏன்னா சரி அப்படி வேலையை விட்டோம், வேலை போயிடுச்சு, திரும்ப வேலை கிடைக்குமானா டெஃபினட்டாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஏன்னா சனி ஒரு பக்கம் இதையும் செய்யக்கூடியவர். கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா ராகு உங்களுக்கு சர்வீஸ் ஸ்தானத்தில் இருக்கார். ஆக வேலை இருக்குது. ஆக ஒரு கம்பெனியை விட்டு ஒரு வேலையை விட்டு நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா கூட மறுபடியும் எகெயின் ட்ரை பண்ணுங்கள், பெட்டர் ஜாப் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சார் எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க, நான் ரொம்ப ஒரு ஏஜ் ஆயிடுச்சு, எனக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஏதோ ஒரு ஜாப் இருக்கும். பெரிய லெவலில் இந்த வருஷம் நீங்கள் உடல் உழைப்பு இல்லாமையே சம்பாத்தியம் பண்ணுவீங்க. இது எல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு. அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வருஷம் நல்ல ஏற்றம் உண்டு, முன்னேற்றம் இருக்குது. நல்லது ஒரு பப்ளிசிட்டி இருக்குது, நல்ல ஒரு பாப்புலாரிட்டியாக நீங்கள் வருவீங்க, சைன் பண்ணுவீங்க. உங்களுக்கான வருமானம் சம்பாத்தியங்கள் இதெல்லாமே ஃபேவரபுளாக இருக்கும். அதோட நீங்கள் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, அல்லது டிஜிட்டல் கரன்சி வாங்குறீங்க, அல்லது ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க, வேறு ஏதாவது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அது மாத்திரம் இல்லை ஏதாவது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் பரவாயில்லை. கண்டிப்பாக சனி பகவான் உங்களுக்கு லாபத்தை, வருமானத்தை, சம்பாத்தியத்தை கொடுப்பார். அதற்கான சோர்ஸஸை உங்களுக்கு உண்டு பண்ணுவார். இதுவும் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்கள் ஏதாவது அரசியல் சார்ந்த துறைகள் இருந்தீங்கன்னா இந்த வருஷம் 2024 முக்கியமான ஆண்டு. அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் பாலிட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கும். பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி இருக்கும், பப்ளிக் ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும், சொசைட்டியில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடும். இதே தான் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னாலும் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதெல்லாமே ஏப்ரல் வரைக்கும் குருவுடைய ஆதிக்கத்தினால் நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏப்ரலுக்கு அப்புறம் குரு பகவான் பார்த்திங்கன்னா உங்களுடைய லக்னத்திற்கு 8ஆம் இடத்துக்கு வந்துடுவார். சார் 8க்கு வந்தால் என்ன பலன் அப்படின்னு சொன்னால் அப்பயுமே அவர் நல்ல பலனை தான் செய்வார். 8க்கு வந்ததுக்கப்புறம் குரு பகவான் எங்கே பார்ப்பார்னா உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்ப்பார் முதல்ல. அப்படி 12ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த காலங்களில் ஏப்ரலுக்கு அப்புறம் நீங்கள் ஜாப் சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. நான் இப்போ சொன்ன பலன்கள் முதல்ல உங்களுடைய வேலையில் மாற்றம், தொழிலில் மாற்றம், இதெல்லாம் அப்போ நடக்கும் குரு பயிற்சிக்கு அப்புறம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஏதாவது ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறேன், நான் அப்ராடுக்கு ட்ரை பண்ணுறேன் சார் அப்படிங்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்ராடு மட்டுமல்ல, நீங்கள் ஃபர்தராக ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்க சார், நான் ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன் அல்லது பிஹெச்டி பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. வரும் காலங்களில் எப்போன்னா ஏப்ரலுக்கு அப்புறம் கண்டிப்பாக உங்களுடைய எண்ணங்கள், நீங்கள் படிக்கக்கூடிய படிப்பு உங்களுக்கு பூர்த்தி ஆகும். அப்ராடில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நாங்கள் அதர் கண்ட்ரியில் ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் பாசிபிலிட்டிஸ் ஏப்ரலுக்கு அப்புறம் குரு பகவானால் உங்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் ஏப்ரலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது பண்ணிகிட்ருக்கீங்க, பிஆருக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க, ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு க்ரீன் கார்டுக்கோ அல்லது சிட்டிசன்ஷிப்புக்கு ஏதாவது கண்ட்ரிக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தை குருவும் சனியும் சேர்ந்து பார்ப்பாங்க. அதான் பெரிய ப்ளஸ். அப்படி இருந்தாலே உங்கள் கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ், ரொட்டேஷன் நல்லாவே இருக்கும். ஆக இந்த வருஷம் கையில் நீங்கள் மணி ஃப்ளோ நல்லா இருக்கும். யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருக்கும், பர்ஸில் இருக்கும், பாக்கெட்டில் இருக்கும், இதெல்லாமே இருக்குது. ஆக சொந்த பிஸ்னஸ் இந்த வருஷம் பரவாயில்ல. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பார்ட்னர் லாபம் அடைவார் அல்லது அவருக்காக தான் நீங்கள் உழைப்பீங்க. இதுவும் இந்த வருஷம் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே குரு பகவான் உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்ப்பார். ஸோ உங்களுடைய அண்டர் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் ரெண்டுமே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸு நல்லாவே இருக்குது. வேறு ஏதாவது நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலும் உங்களுடைய உற்பத்தி சார்ந்த பொருட்களுக்கு நல்ல ஒரு விலை கிடைக்கும். ஏன்னா குரு பகவானுடைய பார்வை. இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்க, குறிப்பாக இடம் வாங்கணும் அல்லது லேண்டு வாங்கணும், வீடு வாங்கணும், குறிப்பாக ரெடிபில்ட் ஹவுஸ் கட்டின வீடு வாங்கணும், நிறைய ஹவுஸ் ஹோல்டு ஆர்டிகல்ஸ் வாங்கணும், இது அத்தனையும் உங்களுக்கு நடக்கும். நீங்கள் அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சியில் துலா ராசிக்கு நல்லா இருக்காதுன்னு சொல்லுவாங்க, துலா ராசிக்கு. ஆனால் துலா லக்னத்தில் நீங்கள் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சியல் ப்ராப்பர்ட்டி, ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இருந்தால் கண்டிப்பாக இந்த குரு பயிற்சியில் லக்னத்துக்கு கிடைக்கும்.
ஒருவேளை அதெல்லாம் இல்லைனாலும் கணவன் அல்லது மனைவியின் மூலமாக பொருள் வரவு இருக்குது, அல்லது அன்எக்ஸ்பெக்டட் மணி, எதிர்பாராத தனவரவு, இதெல்லாமே இருக்குது. குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுடைய துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். முதல்ல என்ன சொன்னேன், சனி பகவான் உங்களுக்கு கிரானிக்காக இருக்கக்கூடிய நோயை குணப்படுத்துவார்னு சொன்னேன். இப்போ என்ன சொல்கிறேன், உங்களுக்கு குரு 8க்கு வரக்கூடிய காலங்களில் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். யார் மாதிரி ஆட்கள்லாம் பாதிக்குங்கிறதையும் சொல்கிறேன். உங்களுக்கு ஒபிசிட்டி இருக்குது, உடல் பருமன் இருக்குது, அல்லது தைராய்டு இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு, அல்லது எனக்கு ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் குருவாளுடைய பாதிப்பு. அதுலேயும் ரிஷபராசிக்கு வரக்கூடிய காலங்களில் பர்டிகுலராக உங்களுக்கு விஷனில் ப்ராப்ளம், யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இதெல்லாமே அன்எக்ஸ்பெக்டடாக வரும். ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனம். குறிப்பாக டயபெட்டிக் இருக்கிறவங்க, ஸோ யாருக்கெல்லாம் நீங்கள் சர்க்கரை வியாதி இருக்கோ அவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனம். நீங்கள் இந்த துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஏப்ரலுக்கு அப்புறம். ஸோ இந்த மாதிரியான கிரக நிலைகள் இதுதான் உங்களுக்கு இந்த வருஷம் மேக்சிமம் நடக்கக்கூடிய பலன்கள் அதிகமாகவே இருக்கும். ஸோ இந்த வருஷத்தில் இதிலிருந்து இந்த குரு பகவானுடைய அனுகூலத்தை வாங்கிறது, மற்ற சனி பகவானுடைய அனுகூலத்தை வாங்கிறது, இதெல்லாம் எப்படி அப்படின்னா, கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா கேது பகவான் உங்களுடைய லக்னத்துக்கு 12ல் இருக்கார். நீங்கள் வெளிநாட்டு பயணம், எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல், லைஃப்பில் நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பு, இதையெல்லாம் கேது பகவான் உங்களுக்கு கொடுப்பார். ஸோ எப்படி இருக்கக்கூடிய இந்த வருஷம் முழுவதுமே நீங்கள் எப்பெல்லாம் வாய்ப்பு இருக்கோ உங்களுக்கு, அப்பையெல்லாம் நீங்கள் சிவன் கோயிலுக்கு போய் சிவ வழிபாடு, அது பைரவராக இருக்கட்டும், சிவனாக இருக்கட்டும், தட்சிணாமூர்த்தியாக இருக்கட்டும், உங்களுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்கோ அதை தரிசனம் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த வருஷம் முழுவதுமே நீங்கள் பெருமாளுடைய தரிசனம், அதுலேயும் நரசிம்மருடைய தரிசனம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம். இதையெல்லாம் பண்ணும் பொழுது இன்னுமே உங்களுக்கு ஒரு சிறப்பான பலன்கள் ஏற்படும். நன்றி, வணக்கம்.